வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் பலவிதமான வேலைவாய்ப்புகள் இருந்தாலுமே இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு ரொம்ப பேர் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு உண்டானது சம்பளம் உயர்வு, அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கிறத ரொம்ப குறைவாக விண்ணப்பிப்பாங்க. போஸ்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகேங்களா, இந்த கான்செப்டில் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இப்போ அப்ளை நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே எப்படி என்ன யாரெல்லாம் விண்ணப்பிச்சா அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும், யாரெல்லாம் பார்க்கணும், எல்லா விதமான டவுட்ஸையுமே நான் இந்த ஒரு வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணிடுவோம். அப்படி ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட்ஸ் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு உண்டான சம்பளம் அப்படிங்கிறது 25 ரூபாய்க்கு மேலே. உங்களுக்கு மினிமம் ஒரு 5 மணி நேரம் கூட ஒர்க்கு இருக்காது. ஓகேங்களா, மற்றபடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸர் டாக்குமெண்ட் கொண்டு வரது, பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஸ்கேன் எடுக்கிறது, இதுமாரி ஒர்க்கு தான் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, அதுவும் ரொம்ப அதிகமான ஒர்க்கெல்லாம் எதுவுமே இருக்காது. அது எல்லாமே நீங்கள் எப்படி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் கரெக்டாக இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போக முடியும். ஓகேங்களா, அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்மு கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஒன்ஸ் பாருங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற தகவலை சொல்கிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அப்டேட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொடுப்போம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதற்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தாங்க. இப்படி தான் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஒன்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். ஓகேங்களா, மினிமம் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனாக இருக்கணும். மினிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அடுத்தது 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக இருக்கட்டும், ஏஜ் வைஸாக இருக்கட்டும், மேல் அண்ட் ஃபீமேலாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் சொல்ல கிடையாது. மற்றபடி வரக்கூடிய வேலைவாய்ப்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அந்த கம்யூனிட்டிக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்து அறநிலைத்துறை அப்படின்னு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்க கம்யூனிட்டிக்கு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கணும். தெளிவாக நம்ம உடைச்சி சொல்ல முடியாது. ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. செகண்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கம்யூனிட்டிக்கு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. யார் வேண்டுமானாலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறத ஒரு இதாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கலாம். நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட்ஸ் கொடுப்பேன், அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் கொடுப்போம். ஓகேங்களா, இது எப்படி விண்ணப்பிக்கிறது, யார் யார் விண்ணப்பிக்கிறது, என்ன சைஸ் போஸ்ட் கவர் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்டாம்பு யூஸ் பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்மோட வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்லாம் என்னென்ன வைக்கணும், எங்கே அனுப்புறது, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களை தொடர்பு பண்ணி கேட்டுக்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா எங்களை தொடர்பு பண்ணலாம். அங்கே எல்லா விதமான
ப்ராடக்ட்டையுமே உங்களுக்கு வந்து அப்டேட்டில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி இதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பிரிண்ட்டு கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட் அப்படின்னா நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரிடா அன்மேரிடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு தகுந்தாற் போல் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜென்ரல், மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆண்களா பெண்களான்னு கேட்டிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபில் பண்ணுறப்ப நீங்கள் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் ஃபில் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இங்கிலீஷ்லேயே பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நேமு, மேரிடா அன்மேரிடா, ஜென்ரல் என்ன, மேல் அண்ட் ஃபீமேலு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். நீங்கள் வந்து என்ன டேட்டில் பிறந்தீங்க, என்ன டேட் ஆகுது, என்ன வயசு ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது போட்டுக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட், அதாவது உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமு இல்லைன்னா உங்களுடைய ஃபாதர் நேமை நீங்கள் வந்து போட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்தது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ்ஸு இல்லைன்னா ரேஷன் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வந்து எழுதணும். எதிலேருந்து எழுதுறீங்களோ அதோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃபோன் நம்பரு ரெண்டுமே கொடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுங்க, லேண்ட்லைன் நம்பரும் கொடுங்க. லேண்ட்லைன் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் நம்பர் கொடுக்கலாம். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர் கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை தொடர்பு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப தொடர்பு பண்ணி பேசுகிறதுக்காக இருக்கட்டும், ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், முக்கியமாக தேவைப்படுறது மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதில் எந்த ஒரு இடத்துலையுமே அடித்தள திருத்தரோ, ரீமார்க்கிங்கோ, ரீஒர்க்கிங்கோ, பிளேட் போட்டு சுரண்டுறது, ரேசர் போடுறது, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்னரு, பெலிக்கானு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சொன்னது ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ரிஜெக்டட். ஒரே ஒரு ரெட் பேனால் ஒரு மார்க்கர் பண்ணி ரிஜெக்ட் அப்படின்னு எழுதி தூக்கி போட்டுருவாங்க. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக கொடுக்குறவங்களுக்கு 1008 இது சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒருத்தன் வந்து பர்ஃபெக்டாக எழுதி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பான். ஒரு பேப்பரை முன்னாடி பின்னாடி வச்சு பின் பண்ணியிருப்பான். அது ஒரு காரணமாக சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த வாய்ப்பை நாம் வந்து கொடுக்கக்கூடாது. அதுவே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளுடைய பிரச்சனை. நாம் இதனால தான் தெரிஞ்சும் நாம் வந்து அனுப்பக்கூடாது. நான் சொன்னது எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஒர்க்கிங் பண்ணியிருக்கவே கூடாது. ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து இதாகிடுச்சா உடனே தூக்கி போட்டு வேற ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தயவு செய்து மறுபடியும் அதையே ரீஒர்க் பண்ணாதீங்க. அடடா எழுதுனது போச்சு, கடைசியாக கையெழுத்து போடக்கூட இப்படி தப்பாக போட்டோமே, இங்கே இப்படி வரணுமே, அடிச்சுட்டு போட்டலாம். இல்லை, தூக்கி போட்டு ஒரு ஃபார்மே ஒன்று ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் சர்டிஃபிகேட் காப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டஸ்டேட் பண்ணோம். உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டு, 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட்டு, டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரி மார்க் ஷீட்டு, இதில் அதில் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க. A4 சிஸ்போஸ்களில் ஃப்ரண்ட் அட்ரஸ் போட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்,
நெக்ஸ்ட் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது 6 சர்டிஃபிகேட்லையும் ஒன்ஸ் வச்சு பின் பண்ணிவிட்டு, நான் சொன்ன ஆர்டரில் வச்சு பின் பண்ணிவிட்டு, செல்ஃப் அட்டஸ்டேட் எல்லா விதமான ஜெராக்ஸுக்கு பின்னாடியும் உங்களுடைய நேமு ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன், அந்த அட்ரஸுக்கு அனுப்புங்க. இதில் பாருங்கள், அந்த அட்ரஸ் இருக்குது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, சென்னை தெரு எண் 1, புதுத்தெரு, பெருநகர சென்னை மாநகராட்சி, சென்னை வணிக வளாகம், முதல் தளம், ஆலந்தூர், சென்னை 600016. ஓகேங்களா? இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.